ஓம் சாந்தி. 2/8/2025 காலை முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் களைப்படைந்து நினைவு யாத்திரையை விட்டுவிடக்கூடாது. சதா ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். பாபாவினுடைய அன்பை ஈர்ப்பதற்கு அல்லது பெறுவதற்கு மற்றும் இனிமையானவர்களாக ஆவதற்காக நினைவில் இருங்கள். கேள்வி: 16 கலைகள் சம்பூர்ணமாக அல்லது முழுமையானவர்களாக ஆவதற்காக எத்தகைய முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: எந்த அளவுக்கு முடியுமோ தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். அன்பு கடல் பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஞானம் மிகவும் சகஜமானதாகும். ஆனால் 16 கலைகள் சம்பூர்ணமானவர்களாக ஆவதற்கு நினைவின் மூலம் ஆத்மாவை கரை ஏதும் இல்லாமல் ஆக்க வேண்டும். ஆத்மா என்று புரிந்து கொள்ளுவதன் மூலம் இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து போய்விடும். பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கின்றீர்கள். ஓம் சாந்தி. அன்பு கடல் தன்னுடைய குழந்தைகளையும் அவரைப் போல அன்பு கடலாக ஆக்குகின்றார். நாம் இப்படி லக்ஷ்மி நாராயணனைப் போல் ஆக வேண்டும் என்பதுதான் குழந்தைகளுடைய குறிக்கோளாகும். இவர்களை அனைவரும் எவ்வளவு அன்பு பாராட்டுகிறார்கள். பாபா நம்மை இவர்களைப் போல இனிமையானவர்களாக மாற்றுகின்றார் என்று குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். இங்கேயேதான் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். மேலும் நினைவின் மூலம்தான் அவ்வாறு ஆக முடியும். பாரதத்தின் யோகம் புகழ்ந்து பாடப்பட்டுள்ளது. இது நினைவு ஆகும். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் இவர்களைப் போல உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறீர்கள். இந்த முயற்சியைத்தான் குழந்தைகள் செய்ய வேண்டும். நமக்கு அதிக ஞானம் இருக்கிறது என்று கர்வம் கொள்ளாதீர்கள். முக்கியமான விஷயம் நினைவு ஆகும். நினைவுதான் அன்பை கொடுக்கிறது. மிகவும் இனிமையானவர்களாக, மிகவும் அன்பானவர்களாக ஆக விரும்புகிறீர்கள், உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்படுவீர்கள். ஏனென்றால் பாபாவின் நினைவில் இருப்பதற்கு இயலாமல் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். களைப்படைந்து விடுகிறார்கள் எனும்போது விட்டு விடுகிறார்கள். ஒன்று, ஆத்ம அபிமானிகளாக இருப்பதற்கு அதிக முயற்சி செய்யுங்கள். இல்லை என்றால் மிகவும் குறைந்த பதவியை அடைந்து விடுவீர்கள். அந்த அளவிற்கு இனிமையாக ஒருபோதும் ஆக மாட்டீர்கள். மிக குறைந்த குழந்தைகள்தான் அன்பினால் கவரப்படுகிறார்கள். ஏனென்றால் நினைவில் இருக்கிறார்கள். பாபாவினுடைய நினைவு மட்டும்தான் வேண்டும். எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு இனிமையானவர்களாக ஆவீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட முற்பிறவியில் அதிகம் நினைவு செய்தார்கள். நினைவின் மூலம் இனிமையானவர்களாக ஆகியுள்ளார்கள். சத்யுகத்தின் சூரிய வம்சத்தினர் முதல் நம்பர், சந்திர வம்சத்தினர் 2வது இடத்தில் வந்துவிட்டார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய முகம் மற்றும் ராமர் சீதையின் முகத்துக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் உள்ளது. இந்த லக்ஷ்மி நாராயணனின் மீது ஒருபோதும் யாரும் களங்கம் சுமத்துவதில்லை. கிருஷ்ணரின் மீது தவறுதலாக களங்கம் சுமத்தியுள்ளார்கள். ராமர் சீதையின் மீதும் சுமத்தியுள்ளார்கள். எப்போது நான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுவீர்களோ அப்போதுதான் மிகவும் இனிமையானவர்களாக ஆவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வதில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. எந்த அளவிற்கு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு சத்தோ பிரதானமாக 16 கலைகள் முழுமையானவர்களாக ஆவீர்கள். 14 கலைகள் என்பது குறையுடையதாகிறது. பிறகு மேலும் குறையுடையதாகிக் கொண்டே செல்கிறது. 16 கலைகள் முழுமையானவர்களாக ஆக வேண்டும். ஞானம் முற்றிலும் சகஜமாகும். யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளுவார்கள். 84 பிறவிகள் கல்பகல்பமாக எடுத்து வந்துள்ளீர்கள். முழுமையாக தூய்மை ஆகாதவரை யாரும் இப்போது திரும்பிச் செல்ல முடியாது. இல்லை என்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பாபா அடிக்கடி புரிய வைக்கின்றார். எவ்வளவு முடியுமோ முதலில் நான் ஆத்மா என்ற இந்த விஷயத்தை உறுதி செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டில் இருக்கிறோம் என்றால்
நாம் சத்தோ பிரதானமாக இருக்கிறோம். பிறகு இங்கே வந்து பிறவி எடுக்கிறோம். ஒவ்வொருவரும் எத்தனை எத்தனை பிறவிகள் எடுக்கிறார்கள். கடைசியில் தமோ பிரதானமாக ஆகிறார்கள். உலகத்தின் அந்த சுய மரியாதை குறைந்து கொண்டே செல்லுகிறது. புதிய கட்டிடம் இருக்கிறது என்றால் அதில் எவ்வளவு சுகம் இருக்கிறது. பிறகு அதில் குறைகள் ஏற்படும் போதுதான் கலைகள் குறைகின்றன. குழந்தைகளாகிய நீங்கள் முழுமையான உலகத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் குறையில்லாதவர்களாக ஆக வேண்டும். வெறும் ஞானம் முழுமை என்று சொல்ல முடியாது. ஆத்மாவை முழுமையானதாக ஆக்க வேண்டும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா, பாபாவின் குழந்தையாக இருக்கிறேன். உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். மனிதர்களோ தங்களை தேகதாரிகள் என்று புரிந்து கொண்டு குஷி அடைகிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோடு முழுமையாக புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டும். இதில் குழப்பமடையக்கூடாது. வெளிநாட்டிற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் உறுதியாக வையுங்கள். பாபாவை நினைக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. இந்த தூய்மையற்ற சீச்சி என்ற துக்கம் நிறைந்த உலகத்தில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு தந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு இதை கடந்து சென்று விட வேண்டும். 2. மாலையின் மணியாக வருவதற்காக மிகவும் தைரியத்துடன் முயற்சி செய்ய வேண்டும். ஞான ரத்தினங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அன்னப்பறவையாக ஆக வேண்டும். எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யக்கூடாது. வரதான். நிமித்த உணர்வு மூலம் சேவையில் வெற்றி அடையக்கூடிய சிரேஷ்டமான சேவாதாரி ஆகுக. விளக்கம். நிமித்த உணர்வு என்பது சேவையில் தானாகவே வெற்றியை கொடுக்கிறது. நிமித்த உணர்வு இல்லை என்றால் வெற்றி இல்லை. சிரேஷ்டமான சேவாதாரி என்றால் ஒவ்வொரு அடியும் தந்தையின் அடி மீது வைக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு அடியும் சிரேஷ்டமான வழிப்படி சிரேஷ்டமாக ஆக்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம். எந்த அளவு சேவையில் அல்லது சுயத்தில் வீணானது முடிந்து விடுகிறதோ அந்த அளவே சக்திசாலியாக ஆகிறார்கள். மேலும் சக்திசாலியான ஆத்மா ஒவ்வொரு அடியிலும் வெற்றி அடைகிறார்கள். யார் சுயம் தானும் ஊக்கம் உற்சாகத்தில் சதா இருக்கிறார்களோ மற்றும் பிறருக்கும் கூட ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்கிறார்களோ அவர்களே சிரேஷ்டமான சேவாதாரி ஆவார்கள். ஸ்லோகன். ஈஸ்வரிய சேவையில் தன்னை ஆஃபர் செய்தீர்கள் என்றால், அதாவது சுய விருப்பத்துடன் ஈடுபடுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பரிசு கிடைத்து கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்ம அன்பின் அனுபவசாலி ஆகுங்கள். இந்த பரமாத்ம அன்பு என்ற கயிறானது வெகு தூரத்தில் இருந்து ஈர்த்து கொண்டு வருகிறது. இது அப்பேற்பட்ட சுகமயமான அன்பு ஆகும். இந்த அன்பில் ஒரு வினாடியேனும் மூழ்கி விட்டீர்கள் என்றால் நீங்கள் அநேக துக்கங்களை மறந்து விடுவீர்கள் மற்றும் சதா காலத்திற்கும் சுகத்தின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது எந்த அளவு அன்பு இருக்கிறது? அது வாழ்க்கைக்கு தேவையான சுகம், சாந்தி போன்ற அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்து விடுகிறது. தந்தை சுகம் மட்டும் கொடுக்கவில்லை, ஆனால் சுகத்தின் களஞ்சியத்திற்கே நம்மை எஜமானராக ஆக்கிவிடுகின்றார். நல்லது. ஓம் சாந்தி.